கமலஹாசன் தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அமரன் படத்தை தடை செய்யணும் அப்படின்னு போராட்டம் நடந்ததுனால பரபரப்பாகி இருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாகிட்டு வர படம் தான் அமரன். இந்த படத்தை ரங்கூன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஜோடியா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிட்டு வராங்க. அமரன் படத்தை கமலஹாசன் அவர்களோட ராஜ்கமல் பிலிம்ஸ் கம்பெனி தயாரிக்க ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறாரு. இந்த படம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக இருக்கு. வீர மரணம் அடைஞ்ச மிலிட்டரி ஆபீசர் முகுந்தன் அவர்களோட வாழ்க்கையை மையமா வச்சு அமரன் படம் தயாராகி இருக்கு. இந்த படத்தோட டீசர் ரீசெண்டா சிவகார்த்திகேயன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நல்ல வரவேற்பு பெற்ற இந்த டீசர் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வர நிலையில அதுல சர்ச்சைக்குரிய சீன்ஸ் இருக்கிறதா சொல்லி அந்த படத்தை தடை செய்யணும்னு வலியுறுத்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நேத்து போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. தமிழகம் ஃபுல்லா நடந்த இந்த போராட்டத்துல அமரன் படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன், தயாரிப்பாளர் கமலஹாசன், டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உருவ பொம்மையை ரோட்ல எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதை தடுத்து போலீஸ் போராட்டம் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதனால திருச்சியில பரபரப்பு நிலவி இருக்கு. அமரன் டீசர்ல காஷ்மீர் மக்களையும் இஸ்லாமியர்களையும் தீவிரவாதி மாதிரி காட்டுற சீன்ஸ் இருக்கிறதாவும் அதனால இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒற்றுமையா வாழ்ற இந்துஸ் அப்புறம் முஸ்லிம்ஸுக்கு நடுவுல பகையை உண்டாக்குற மாதிரி சீன்ஸ் இருக்கிறதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதனால அமரன் படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.